குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் ஈச்சானாரி தனியார் கல்லூரியில் நடைபெற்ற உவகை பெருவிழா கொண்டாட்டத்தில் அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டார். பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, அண்ணாதுரை வழியில் முதலமைச்சர் ஸ்டாலினும் தமிழ் மொழிக்காக பாடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், மும்மொழி கொள்கையை திணிக்க மத்திய அரசு முயல்வதாகவும் அமைச்சர் சாமிநாதன் குற்றம் சாட்டினார். இன்றைக்கு நம்முடைய முத்தமையா கலைஞர் அவர்கள், பேரிங் அண்ணா அவர்கள், முத்தமையா கலைஞர் அவர்கள் எந்தெந்த வகையில் இதையெல்லாம் இன்றைக்கு நாம் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த வகையிலே தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு வழியில் இதற்காக இந்த துறை சிறப்பாக செயல்படும் என்று சொன்னால் அங்கே நம்முடைய மொழி இன்றைக்கு அழியாமல் பாதுகாக்க வேண்டும். முதல்ல ஏனென்று சொன்னால் இன்றைக்கு மாற்று மொழியினுடைய ஆதிக்கங்கள் இன்றைக்கு பெயர் பலகைகளை கூட பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழை விட மற்ற மொழிகள், குறிப்பாக ஆங்கிலம் போன்ற மொழிகள் இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கு. இதில் வேற இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மூன்றாவது மொழியும் திணிப்பதற்கு இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில மீண்டும் ஒரு தமிழ் போராட்டம், நம்முடைய மொழிக்கான ஒரு போராட்டம். ஏனென்று சொன்னால் மொழிக்காக ஒரு போராட்டம், தன்னுடைய இன்னுயிரை மாய்த்த மண் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு என்பதை நாம் பெருமையோடு சொல்லலாம். அந்த அளவுக்கு கீழப்பட ஒரு சின்னச்சாமியாக இருந்தாலும் சரி, நம்முடைய இன்றைக்கு தாளமுத்து போன்றவர்களாக இருந்தாலும் சரி, திரு நடராஜன் போன்றவர்களாக இருந்தாலும் சரி, அன்றைக்கெல்லாம் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அந்த தொடர்ந்து அந்த போராட்டம் நடைபெற்ற காரணத்தால் தான் இந்த தமிழ் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அந்த வகையில் தொடர்ந்து இன்னும் இந்த நம்முடைய தாய்மொழி எப்படி நாம் தாயை மதிக்கிறோமோ அதைவிட கூடுதலாக நம்முடைய தாய்மொழியை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுதான் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று. எனவே அந்த வகையில் அந்த தாய்மொழியை பாதுகாப்போம், அதை வணங்குவோம், அதை போற்றுவோம். தொடர்ந்து சிறப்பாக அந்த மொழி நாம் பாதுகாக்கின்ற வகையில் நாம் எல்லாம் அதற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி, எதிர்காலத்தில் என்னென்னு சொன்னால் இருக்கக்கூடியவர்கள், எதிரே இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இளைஞர்கள், இளம் பெண்கள் நம்முடைய திருமணத்தின் நிகழ்ச்சிக்கு பிறகு நம்முடைய குடும்பத்தை நடத்துகின்ற பொழுது நாம் பெறக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் பெயரை வைப்போம், தமிழை போற்றுவோம் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்தில் மகிழ்ச்சி அடைந்து